வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வார பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார பொது பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாண்டை பொறுத்தவரை தங்களுக்கு மிகுதியான நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த 2026 ஆண்டுக்குரிய பலன்களை ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின் என்று பார்ப்பதே உங்களுக்கு எளிதாக அவை புரிய வகையாக இருக்கும். ஏனெனில் இந்த ஆண்டை பொறுத்தவரை 2 குரு பெயர்ச்சி இருக்கின்றது. அது எப்படி உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக சனி பகவான்
துலாம் ராசிக்கு யோகாதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. இவ்வாண்டு முழுமையாக அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சாதகமான அமைப்பு. 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது மிகுதியான பலத்தையும் யோகத்தையும் கொடுக்கும், சத்ரு வெற்றிகளை கொடுக்கும், கடன் தீர்க்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் என்று உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் பலவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக கொடுப்பார். இருப்பினும் இந்த ஆண்டு 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகின்றார். டிசம்பர் 11 வரை வக்ரமாக இருப்பார். 4 மாதங்கள் 2 வாரங்கள் இந்த ஆண்டிலே அவர் வக்ரமாக இருக்கின்றார். பொதுவாக யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற பொழுது தன் நிலை மாறும். ஆகையால் இந்த ஜூலை 26 டிசம்பர் 11 இந்த இடைப்பட்ட மாதங்களில் வருகின்ற நாட்களிலே பெரிய முயற்சிகள் எடுக்கின்றபோது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. இருப்பினும் உங்களுக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் மிக ஆக்ரோஷமான யோகத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த தருணங்களிலே இந்த மாதங்கள் ஜூலை 26 முதல் டிசம்பர் 11 என்று பார்க்கின்ற அந்த நாட்களிலே குருவோடைய பார்வையும் பெறுவார். ஆகையால் சனிக்கு வீடு கொடுத்தவருடைய யார் என்றால் மீனத்தில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான். குருவோடைய உச்சப்பார்வை பெறுகின்ற சனி மிகவும் யோகத்தை செய்யக்கூடியவராக ஏற்படும். அந்த பலன் உங்களுக்கு மிகுதியான நன்மைகளை கொடுக்கும். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி மிகவும் சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றார். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். பொதுவாக வாழ்க்கையிலே எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் அந்த முயற்சிக்குரிய செயல்களிலே மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருந்தால் எளிதாக பெரிய வெற்றிகளை பெற முடியும். 6ஆம் இடத்தில் சனி அமர்கின்ற பொழுது சத்துருக்களை அழிக்கக்கூடிய வல்லமையும் எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. அடுத்ததாக ராகு கேது என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றார். மேலும் சிம்மத்தில் 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆண்டு முழுமையாகவும் இருக்கிறார்கள் அவர்களும். டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி. டிசம்பர் 6 ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேதுவாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகிறார். எனவே இந்த ஆண்டு டிசம்பர் 6 வரை உங்களுக்கு கேதுவால் மிகுதியான யோகங்களும் நன்மைகளும், ராகுவால் பெரிய அளவில் பாதிப்புகளும் இல்லாத வகை இருக்கும். ஏனெனில் குருவுடைய பார்வையை ஜூன் 1 வரை ராகு பெறுகின்றார். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு 5லே இருந்தாலும் அது சனியோடைய வீடு. சனியை போல் ராகு. ஆகையால் சனியைப் போலவே அவர் செயல்படுவார். சனி உங்களுக்கு முழுமையாக நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கின்ற பொழுது ராகுவாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கார். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது உங்களுடைய தந்தை வழி, அதாவது பிதா பாட்டி மாற்றன்மார்கள். ராகு என்பவர் தந்தை வழி தாத்தா பாட்டி, கேது தாய் வழி தாத்தா பாட்டி. 5ஆம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது பூர்வீக சொத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள், உங்கள் தாத்தா தந்தை அவங்களுடைய சொத்துக்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முற்படுகின்ற பொழுது விற்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுது சில உடன்பாடுகள், சில முட்டுக்கட்டைகள், கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கும். இதுதான் பிரச்சனை. ராகு 5இல் இருக்குது. அது எப்போ ஏற்படும் என்றால் ஜூன் 1க்கு பிறகு. அதுவரை குருவோடைய பார்வை இருக்கும். மற்றபடி கேது 11இல் இருக்கின்றார். லாபஸ்தானம் என்பது எல்லா கிரகங்களுக்கும் கோச்சார ரீதியாக யோகத்தை தரும். அவற்றில் கேது அமர்ந்திருக்கின்றார். இறைவனுடைய அருள், பிரபஞ்ச சக்தி, தெய்வத்தின் அருள், மேலும் குருமார்களின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் கேது உங்களுக்கு 11இல் அமர்கின்ற பொழுது 6க்கு 6ஆம் இடம், அதாவது சனி உங்களுக்கு 6இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது சனிக்கு 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் கேது உங்களுடைய செயல்களை வேகப்படுத்துவார். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக உங்களை ஈடுபடுத்துவார். காரிய செயல்களிலே ஒரு திட்டமிடுதல் இருக்கும். சில சமயங்கள் மனதிலே குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த குழப்பங்கள் மிக விரைவாக நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். ஆகையால் கேதுவால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான யோகம் இருக்கிறது. இருந்தாலும்
எந்த ஒரு புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது கணபதியை வணங்கிவிட்டு செயல்படுவது நல்லது. ஒரு புதிய தொழில் துவங்குறீங்க, புதிய வியாபாரம் துவங்குறீங்கன்னா கணபதி ஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி கேது உங்களுக்கு 11ல் இருப்பதும் அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதனால் செயல்களிலே வெற்றிகளும் லாபங்களும் இருக்கின்றன. இது பார்த்து விட்டோம். சனி, ராகு, கேது. நான் ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின் என்று சொன்னது எதற்காக என்றால், ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதாவது மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இவற்றிலே மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கின்றார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குருவாகப்பட்டவர் யோகாதிபதி அல்ல. ஏன்னா நீங்கள் துலாம் ராசி, ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அசுர குரு, குருவோ தேவகுரு. எனவே 9ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக குருவுக்கு 2 வீடுகள் தனுசு, மீனம், அறிந்த ஒன்று. ஆகையால் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்கள் மேன்மை பெறும், அந்த வீட்டுக்குரிய யோகம் அதிகப்படும். அதுதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜூன் 1 வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 3ஆம் இடம் பலம் பெறுகின்றது. மேலும் சனியும் பார்க்கிறார். சனி உங்கள் ராசிக்கு 6லே அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார். மேலும் குருவும் பார்க்கின்ற இந்த அமைப்பு முயற்சியிலே தைரியமும் வேகமும் விவேகமும் இருக்கும். வெற்றிகள் மிக விரைவாக பெறுவீர்கள். ஒரு விரிவாக ஏன் என்று கூறினால், வெற்றி என்பது மிக புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம். வெற்றிக்குரிய அகங்காரம் இருக்காது. வெற்றி நம்மளுடைய புத்திசாலித்தனுக்கு வந்தது என்கின்ற ஒரு இறை நம்பிக்கையும் இறைவன் மீது ஒரு பக்திக்குரிய நம்மளுக்கு நன்றியும் தெரிவிக்கக்கூடிய வகையாக இருக்கும். ஆகையால் இந்த இடத்தில் இந்த ஆண்டு முழுவதும் குருவும் சனியும் பார்வை பறிவதும் இருக்கின்றார்கள். ஜூன் 1 வரை பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீடாகப்பட்ட கும்ப ராசியை பார்ப்பார். அது சனியோடைய வீடு. சனியோ உங்களுக்கு மீனத்தில் அமர்ந்து தனுசை பார்ப்பார், 10ஆம் வீடு. அது குருவோடைய வீடு. 3, 5 என்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் பார்வை பறிவதும் இருக்கின்றார்கள். அப்போ 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி. 3க்கு 3 பாவமே 5ஆம் இடம். பொதுவாக 3ஆம் இடம் என்பது அசுபஸ்தானங்களிலும் வராது, சுபஸ்தானங்கள். ஆனால் மிக முக்கியமான இடம். புகழ், முயற்சி, வெற்றி பெற முடியும் என்கின்ற தைரியம். 3க்கு 3 அதுதான் அதிர்ஷ்டத்தின் வழியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி. எடுக்கின்ற பொழுது அதிர்ஷ்டமும் வேண்டும். எவ்வளவோ நாம் சில முயற்சிகள் எடுப்போம், ஆனால் மற்றவர்களால் தடைகள் இருக்கும். கடின முயற்சி எடுத்தேன், என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பார்வை படுவதும் தொடர்கின்றது. அந்த தொடர்கின்ற யோகம் இப்போ உங்களுக்கு அந்த முயற்சி எடுக்கின்றவோ அந்த முயற்சியிலே வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். 2026 கூட்டினா 1 சூரியனுடைய வீடு நம்பர், சூரியனுடைய எண். அப்போ உங்களுக்கு சூரியன் லாபத்துக்கு அதிபதி. எனவே இந்த ஆண்டு எடுக்கின்ற முயற்சி லாபமாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் யோகமாக மிக விரைவாக அந்த வெற்றிகளை பெறுவீர்கள். இதெல்லாம் ஜூன் 1 வரை. அதன் பிறகு குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வருகிறார், கடகத்துக்கு வருகிறார், உச்சம் பெறுகிறார். பகை கொண்டவன் பலம் பெறுகின்றான். பொதுவாக ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படும். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற பொழுது பெரிய இடமாற்றங்கள் ஏற்படும். இருக்கிற வேலையில பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அனுபவ உண்மையில் அது சரியாகவே வருகின்றது. இந்த இடத்தில் குரு உங்களுக்கு 10க்கு ஜூன் 1 வருகின்ற பொழுது 31 அக்டோபர் 31 வரை கடகத்திலே இருப்பார். அப்போ அவர் என்ன 10ல் உச்சம் பெறுகின்றவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார் மீனத்தில். ஆனால் அதே சமயம் அது அவருடைய சொந்த வீடான மீன ராசிக்கு அதிபதி குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். இதுவரை 1 வரை ஜூன் 1 வரை 3ஐ பார்த்தவர் ஜூன் 1 முதல் 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம்.
பொதுவாக குரு நோய்களை கொடுக்க மாட்டார், ஆனால் கடனை கொடுப்பார். கடனை கொடுப்பது குருவுக்கு அலாதி பிரியம். அதுவும் குரு தனித்திருக்கின்ற பொழுது இந்த செயல்கள் அதிகப்படும். 10 குரு இருந்தாலே எடுக்கின்ற ஒரு தொழில் வியாபாரத்தில் ஜாதக ரீதியாக கொள்கின்றேன், எடுக்கின்ற தொழில் வியாபாரத்தில் பல்வேறு விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் தனியாக குரு 10 இருந்துட்டா சொல்லவே வேண்டாம். குரு ஆனால் வக்ரமாக இருந்துட்டா அதே குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் 10. இப்படி பார்க்கின்ற பொழுது 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கவனம் வேண்டும், எடுக்கின்ற எந்த. ஆனாலும் உங்களுக்கு அதில் ஒரு விஷயம் என்ன சாதனை, 10 குரு இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா தான் முழுமையாக அவர் அந்த வேலையை செய்வார். ஆனால் 6ல் சனி இருக்கிறார். இப்போ சனியையும் குரு பார்க்கிறார், மீனத்தையும் பார்க்கிறார். சனி உங்களுக்கு யோகாதிபதி. அந்த நறுணங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் எவையும் இருக்காது. ஏனெனில் இப்போ ஜூன் 1 உங்களுக்கு குரு 10க்கு வருகிறார். அங்கே ஜூலை 26 சனி வக்ரமாகிறார். சனி வக்ரமாகும் பொழுது குருவோடைய பார்வை சனி பலம் இன்னும் அதிகமாகிறதால 6ஆம் வீட்டுக்கு பாதிப்பார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 ஜூன் 1 முதல் ஜூலை 26 வரை நீங்கள் மிக மிக கவனமாக தொழில் வியாபாரத்தில் இருக்க வேண்டும். அந்த நேரங்களிலே பெரிய முதலீடுகள் இருக்கிற தொழிலை எப்பயுமே நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, குரு எப்பயுமே இருக்கிற தொழில் வியாபாரத்தை கெடுக்கவே மாட்டார். அவர் ஒரு முழு சுவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆகையால் இருக்கிற தொழில் வியாபாரத்தை நல்லா போயிட்டு இருக்கிறத கெடுக்கவே மாட்டார். ஆனால் அதே குரு அறிவுக்காரகன், உங்கள் அறிவை கெடுப்பான். புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசையை கொடுப்பேன். புதிய தொழில் இருக்கிற தொழில் நன்றாக போய்கிட்டு இருக்கோம், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ஹோட்டலுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்ட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். இந்த மாதிரியான ஆசைகள் வைத்துக்கொள்ளாதீர்கள். எப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஜூன் 1 முதல் ஜூலை 26 தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சொல்கின்றேன். அதே போல் தான் உத்தியோகத்திலும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலை பார்க்கலான்ற அந்த காலங்களில் அந்த ஒரு 2 மாதம் உங்களுடைய வேலையிலே கொஞ்சம் அமைதியும் நிதானத்தையும் காட்டுவதே சால சிறந்தது. அந்த தருணங்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். உங்கள் வார்த்தையிலே சேவையற்ற பேச்சுகளை கொடுப்பார். ஏன்னா குரு உங்களுக்கு 10க்கு வரும் பொழுது அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். வார்த்தையிலே மேதாவித்தனம், எகத்தாளமாக பேசுறது, என்ன பண்ணிடுவ நீ அப்படிங்கிறது, பண விஷயத்தில் கவலை இல்லாமல் செலவு பண்ணுறது, தனக்காரங்க 2ஆம் வீட்டை வருத பணம், எதனா ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய அளவில் அது ஒரு சிக்கலிலே கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இருக்கிற தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் குரு கெடுக்கவே மாட்டார். நவக்கோள்களிலே முழு சுபரவர். அவர் அந்த இடத்துக்குரிய பலன்களை செய்யும் பொழுது 10ஆம் இடம் தொழில், ஜீவனஸ்தானம், உத்தியோகம் எல்லாம் 10ஆம் இடம், அதை தானே கெடுப்பார். அப்போ தொழில் இருக்கிற தொழிலை கெடுப்பான நிச்சயம் கெடுக்க மாட்டார். ஆனால் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இருக்கிற பணத்தெல்லாம் சேமிப்பெல்லாம் எடுத்து அதில் போட்டிங்கன்னா பெரிய அளவில் நட்டம்தான் ஏற்படும். கவனம். 26 அந்த ஜூலை 26 சனி வக்ரமான பிறகு இந்த பாதிப்பு இருக்க. ஏன்னா சனி டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். இதில் தான் குரு உங்களுக்கு அக்டோபர் 31 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் இடத்துக்கு ஒருவர் டிசம்பர் 13 அதே 11ஆம் இடம் சிம்ம ராசியில் வக்ரமாகிறார். ஆகையால் இந்த காலங்களிலே ஜூன் 1 முதல் ஜூலை 26 வரை கவனம். அதற்கு பிறகு சனி வக்ரமானால் குருவோடைய பார்வையால் பலம்தான். இதுதான் இந்த ஆண்டை பொறுத்தவரை. ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின். ஜூன் 1 இருந்து கடக ராசியில் அக்டோபர் 31 வரைக்கும் இருக்கா. அக்டோபர் 31 கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பேச்சு. அது அதிசார குரு பேச்சு தான். அடுத்த வருடம் 2027 மீண்டும் அவர் கடகத்துக்கு போவார். அந்த ஜனவரி எண்டில் போவார். ஆனாலும் இந்த நேரங்களில் நாம் 2026 தான் பார்த்துட்டு இருக்கோம். எனவே அக்டோபர் 31 இருந்து குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அவர் மிக பலமாக இருக்கார். சிம்ம ராசி அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு. அந்த இடத்தில் இருக்கும் அக்டோபர் 31. அப்போ உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதங்களும் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களுக்கு காரணம் குரு ராகுவை பார்ப்பார். எப்போ வரைக்கும்? டிசம்பர் 6 வரைக்கும். ஏன்னா டிசம்பர் 6 ராகுக்கு இது பயிற்சியா இல்லையா? எனவே நவம்பர் டிசம்பர் 6 குருக்கு இது சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கும். நவம்பர் மாதம், அதாவது அக்டோபர் 31 இருந்து டிசம்பர் 6 வரைக்கும் குருக்கு இது சேர்க்கை. அது ஒரு கேல யோகம், கோடீஸ்வர யோகம். குருக்கேது சேர்க்கை என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருக்கேது சேர்ந்தால் அவன் பெரிய ஆள், கோடீஸ்வரர்.
அதான் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, அது கேல யோகம்னு சொல்லுவோம். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை நான் அக்டோபர் 30 நவம்பர் டிசம்பர் 6 இந்த மாதம் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு ராகு கேது பேச்சு ஏற்பட்டாலும் குரு உங்களுக்கு லாபத்தில் தான் இருக்கார், அது பலம்தான். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை இதுவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் பார்த்துவிட்டோம். இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சனி 6ல் இருப்பதனால் பெரிய அளவில் போட்டிகள் எவையும் இருக்காது. அவ்வாறு இருந்தாலும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தைரியம் இருக்கின்றது. மேலும் 6ஆம் இடத்தில் இருக்கும் வேலை பணிபுரிகின்றவர்கள், உங்களுடைய வேலையாட்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்வார்கள். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய திட்டங்கள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் சுப பலன்களை தரமாட்டார். சுப பலன்களை தான் தரமாட்டார், அசுப பலன்களில் கூட சின்ன பிரச்சனைகள் தான் கொடுப்பார். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சனியோடு சேர்க்கை பெறுவார். அங்கே அந்த இடத்துல அவர் உச்சம் பெறுவார். ஆகையால் உங்களுக்கு அது பலம் தான். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, அதாவது மேஷராசிக்கு வரும்போது அந்த நாண்டு மட்டும் மாதம் மட்டும் ஒரு 20 நாள் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை வருகின்ற பொழுது குருவோடு சேர்க்கை பெறலாமா என்று பார்க்கும்போது ஜூன் 1 குரு வந்துடுறாருல 10 கடகத்துக்கு வரும். எனவே மற்ற இடங்களில் உங்களுக்கு சுக்கிரன் யோகத்தை தான் செய்வார். அப்போ இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய பலமான ஆண்டாகவே உங்களுக்கு 2026 நடைபெறும். அதுதான் துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம். ரிஷபத்துக்கும் அவ்வாறு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் லாபகரமாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் மேலும் மேலும் நன்மைகளும் யோகங்களும் பெற உங்களுடைய ஸ்தலங்கள், உங்களுடைய அலுவலகம், அதாவது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ஸ்தலத்திலே கணபதி சிலையை வைத்து தினந்தோறும் ஒரு டம்ளரில் பால் அபிஷேகம் பண்ணுங்கள். காலையில் இது வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே போன உடனே அலுவலகத்தில் உங்கள் சேரில் உட்கார்ந்த உடனே கணபதிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்பாடு ஒரு தட்டு எல்லாம் வச்சு ஒரே ஒரு டம்ளர் போதுங்க, சின்ன சிலை வச்சுக்கோங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க. கேதுக்கு ரொம்ப பிடிக்கும், மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். ஓம் வக்ரதுண்டாய உம் ஓ இம் உம் உலகம்னு சொல்லுவீங்களா, அந்த லேக எடுத்தா உம்னு வருது இல்லையா, ஓம் வக்ரதுண்டாய உம். அந்த மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லுவோம், செல்வ கணபதிக்குரிய மந்திரம். தொழில் வியாபாரம் மேலும் மேலும் நன்மைகளையும் யோகத்தையும் தரும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஜூன் 1 முதல் ஜூலை 26 கவனம்தான் வேண்டும். தொழில் வியாபாரம் மற்ற நாட்கள் மற்ற மாதங்கள் உங்களுக்கு லாபமும் பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றிகளும் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் நன்மையும் முயற்சியிலே தைரியமும் இருக்கும். வெற்றி எளிதாக இருக்கும். அரசாங்கத்தினால் ஆதரவு, கடன்லாம் பெரிய அளவில் இருக்காது, இருந்தாலும் தீர்க்கக்கூடிய முயற்சி எழுத்திலாம் கடனும் தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2026 அமைகின்றது. மறக்காமல் தொழில் வியாபாரத்தில் கணபதிக்கு தினந்தோறும் ஒரு டம்ளர் தான், ஒரு சின்ன டம்ளர் போதும், பாலிஷேபம் பண்ணுங்கள். ஓ மக்கள் உண்டாகும்னு சொல்லி ஒரு 16 முறை அந்த மந்திரத்தை சொல்லி பால் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்துங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இறை வழிபாடு. அது உங்களுடைய தொழில் வியாபாரம் இருக்கிற இடத்துல செய்கிறது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம், சங்கடர சதுர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஒரு நாளும் கணபதி ஆலயம் சென்று விட்டு எந்த ஒரு பெரிய முயற்சியும் ஈடுபடுவது நன்மைகளையும் வெற்றியும். உத்தியோகம் என்று பார்க்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டு தான். தொழில் வியாபாரத்தை சொல்கின்ற அதே இறை வழிபாடு நீங்களும் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு 10ல் குரு வருகின்ற பொழுது வேலை நிமித்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும். 10லே குரு இருக்கின்றார், முழுமையாக அவர் வக்ரமே அடையவில்லை. ஆகையால் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வேலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையும் நிதானமும் பொறுமையும் கொடுக்கணும். எதிரிகள் பிரச்சனைகள் இருக்காது, ஏன்னா 6ல் சனி இருக்கிறதுனால. எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்களிலே, உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு கவனத்தில் சிதறல்கள் ஏற்படும். ஆகையால் மேலதிகாரியுடைய கவனத்துக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். செய்கிறாரா இல்லையா அதுன்னு உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை அந்த மாதங்கள் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 அந்த மாதங்களிலே உங்கள் வேலையிலே நீங்கள் மிக மிக கவனமும் நிதானமும் வேண்டும். பொதுவாக குரு 10ல் இருக்கின்ற பொழுது, குரு 10ல் இருக்கும் ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை.
அந்த ஆண்டை பொறுத்தவரை மாதக்கோள்கள் தான் இருப்பார்கள். ஆகையால் அந்த மாதக்கோள்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு குருவால் பாதிப்பு இருக்காது. நான் மாத பலன்களிலே அது உங்களுக்கு கூறுவேன், வாரப்பலன்களையும் கூறுவேன். இருந்தாலும் ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 1 முதல் அக்டோபர் 30 வேலை விஷயத்தில். அதே சமயம் இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐடி துறைக்கு பொதுவாக ஒத்து போகும். வேறு நாட்டுக்கு போகலாம், வேறு இதுக்கு போகலாம். இருந்தாலும் உங்களோட மேலே இருக்கிறவங்க பெரிய புது ப்ராஜெக்ட்டு போவீங்க. அந்த ப்ராஜெக்டில் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும். அது 10ல் இருக்கிற குரு உச்சமாக வேறு இருக்க, அது உங்களுக்கு துலாமுக்கு பகை செய்வார். இருந்தாலும் இந்த நாட்களில் கொஞ்சம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம் நல்லாவே இருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு எப்பயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு 6ல் சனி இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் புரிந்துணர்வுன்றது உங்களுக்கு பலமாக இருக்கும். அந்த அன்பையும் காட்டுவீங்க, அந்த அன்பையும் நீங்கள் இன்னும் பெறுவீர்கள். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தை பேர் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். இந்த ஆண்டு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டை. இந்த ஆண்டை பொறுத்தவரை குழந்தைகள் பிறப்பவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிறவி இருக்கும், அந்த ஜனனம் இருக்கும். ஆகிய இந்த ஆண்டை பொறுத்தவரை குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை திருமண பாக்கியம் எப்படிமாக குருபலம் இருக்குது. 10க்கு குரு போனாலும் அவர் உச்சமாக இருக்கனால உங்களுக்கு திருமணத்தில் எந்த விதத்திலும் தடைகள் செய்ய மாட்டார். திருமண முயற்சியிலும் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற சனி 6ல் இருக்கிறதே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பது தான் தெளிவான ஒரு ஜோதிட ரீதியான கோச்சார பலன். 6ஆம் இடம் ருண என்பது கடன், ரண என்பது நோய். அந்த இடத்தில் சனி இருந்தாலே நோய்களை அகற்றக்கூடியவர். 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியே அவர் 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் எல்லாம் மிக மிக சிறப்பாகவும், மருத்துவ வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகளும் இந்த ஆண்டை பொறுத்தவரை எதுவும் இல்லை. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை மிக விரிவாக பார்க்கின்ற பொழுது சில 2 மாதங்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும். மற்ற மாதங்களிலே உங்களுக்கு யோகமும் நன்மையும் மிக மிக அதிகமாகவே இருக்கின்றது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் தங்களுக்கு அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை, யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளே கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.